ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவை டிஜிபி ராஜேந்திரன் தற்போது சந்தித்து பேசி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நேரலில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராமச்சந்திரன், தற்போது ஆளுநரை டிஜிபி சந்திப்பதற்கான காரணம் என்ன? அங்கு என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்து வராங்க? தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை தமிழக டிஜிபி ராஜேந்திரன் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக ஆளுநர் மாளிகையை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை அவரது இல்லத்தில் தமிழக டிஜிபியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரனும் தமிழக தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாத் ஆகிய இருவரும் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னைக்கு வருகை தந்தார். அவரை தனித்தனியாக சசிகலாவையும் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவையும் அதே போல தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் தமிழக டிஜிபி சட்டம் ஒழுங்கு காவல்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் தமிழக ஆளுநரை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு உள்ளதாக இவரிடமிருந்து கருத்துக்கள் கேட்கப்பட இருப்பதாக வட்டாரங்கள் ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. இது போன்ற நிலை தற்பொழுது உள்ளது. தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய நிலை என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களோட தற்போதைய நிலை என்ன? இது போன்று பல்வேறு சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான கருத்துக்களை தமிழக டிஜிபி தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகரிடம் வழங்கி உள்ளதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராமச்சந்திரன், ஆளுநர் தமிழக டிஜிபி உடனான இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் தொடர்ந்து நடைபெற வாய்ப்பு இருக்கு? இந்த சந்திப்பிற்கு பிறகு டிஜிபி ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக சரியாக 11:35 மணிக்கு தமிழக டிஜிபி ராஜேந்திரன் அவர்கள் உள்ளே சென்றுள்ளார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் சந்திக்கும் பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் வரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அது போன்ற ஒரு கால அவகாசம் இந்த சந்திப்பில் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறையில் பல்வேறு குழப்ப நிலை உள்ளதாகவே சொல்லப்படுகிறது. குறிப்பாக செய்திகள் வரும்போது குறிப்பிட்ட செய்திகள் வருகின்றன. அதாவது தற்பொழுது குறிப்பிட்ட காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் யாருடன் கட்டுப்பாட்டில் உள்ளார்கள்? தமிழக முதல்வர் கொடுக்கக்கூடிய உத்தரவை நடைமுறைப்படுத்துகிறார்களா அல்லது அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா கொடுக்கக்கூடிய உத்தரவை நடைமுறைப்படுத்துகிறார்களா என்பது போன்ற ஒரு குழப்ப நிலை காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டத்தில் நிலவுகிறது. ஆகையால் அது போன்ற ஒரு தகவல்களை கேட்கப்படலாம் என்றும் தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திப்புக்கு பிறகு தமிழக டிஜிபி ராஜேந்திரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு இருக்காது என்றே கூறலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து விரிவாக விளக்கமாகவும் எடுத்துரைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.